குஜராத்திகளை தவிர, குஜராத்தி தொழிலதிபர்களை தவிர எல்லாரும் மறந்து குடி செத்துருங்கிறான்றது தான் மோடி சொல்லக்கூடிய ஒரே இது. மோடியும் இந்த சங்கிகளுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. இவங்களுக்கு வந்து என்னென்னா, முட்டாள்களுக்கு தேசபக்தின்னு ஒரு சும்மா ஒரு வடையை சுட்டுறது, இன்னொரு பக்கமாக மதத்தை உள்ள மண்டையில் பூத்தி விட்டு இந்த இவன் அடி, முஸ்லீம் அடி, அவன் அடி, இவன் அடின்னு சொல்லி மத கலவரங்களை தூண்டிவிட்டு இது பண்ணி மனிதர்களுக்குள் பகைமை உண்டாக்குறது மட்டும்தான் மத ரீதியான விஷயங்களை சொல்லிவிட்டு இவங்களை தள்ளி விட்டுட்டு கோடியாக கொள்ளையடிச்சிருங்க. கோடியாக கடைசியில் இஸ்ரோவும் போச்சு. இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிட்டு யார் எடுக்கிறா அப்படின்னா ஹெச்ஏஎல் எடுக்கிறான். ஹெச்ஏஎல் கான்ட்ராக்ட் எடுக்கிறான். அது அரசு நிறுவனமாக. அதில் வந்து ஒரு ஷேரை வந்து 49% வந்து நான் 40% வந்து யார் எடுக்கிறேன்னா ஹெச்ஏஎல் எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு கான்ட்ராக்டு ஹெச்ஏஎல் எடுக்கிறதா. ஹெச்ஏஎல் என்ன பண்ணுதான், இஸ்ரோட்டிருந்து பாதி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு அரசு நிறுவனமான ஹெச்ஏஎல் எடுத்துகிட்டு அதை உள் கான்ட்ராக்டுக்கு யார் கொடுக்குறாங்க, அதானியோட கம்பெனிக்கு கொடுத்து இவருக்கு 25, அவருக்கு 25. கடையில் ஆட்டை கிடச்சி மாட்டை கிடச்சி இஸ்ரோவே விற்றுட்டாங்க அப்படின்றது தான். இன்னும் என்னென்னத்தை விற்க போகிறாங்கன்றது தெரில. ஏன்னா எல்லா வேல்யூபிள் விஷயத்தை பூரா விற்றுட்டாங்க. ரயில்வே விற்க பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை விற்க பார்த்தாங்க. ஏதோ பஞ்சாப் சகோதரர்கள் நம்ம எல்லாத்தையும் இந்தியா முழுவதும் இருக்க விவசாயியை காப்பாற்றிட்டாங்க. இப்போ இஸ்ரோ விற்றுட்டாங்க. நேற்றுலேருந்து 29ஆம் தேதியிலேருந்து வேலையை ஆரம்பித்து கான்ட்ராக்டில் ஹெச்ஏஎல் எடுத்து இவங்களுக்கு பாதியை உள்ளே எடுத்து போச்சு. நேரடியாக வந்து அதானி கம்பெனி உள்ளே வந்துச்சுன்னா அதானி எப்படி உள்ளே வரணும்னு கேட்பாங்களா. அதனால் முதல்ல கான்ட்ராக்டு கவர்மெண்ட் கம்பெனி வளர்ச்சிக்காக எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு பாதி அவங்களை பாதி பிரித்து செய்வாங்கன்னு சொல்லி இவர் உள் கான்ட்ராக்ட் வர கொடுக்குறான்னு சொல்லி அவரை நுழைச்சி விட்டு அவருக்கு பாதி அவருக்கு பாதின்னு முடிச்சிட்டாங்க. இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎஸ்எல்வின்னு இருக்கு இல்லையா, பிஎஸ்எல்வி இருக்குது, அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா சேட்டலைட்டை டிசைன் பண்ணலாம், ஏன்னா அந்த சேட்டலைட்டை கொண்டு போய் ஸ்பேஸில் ரீச் பண்ணுறது ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி, இன்னும் பல்வேறு விதமான லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த லான்ச் வெஹிக்கிளை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இது கொண்டு போய் பிரித்து கரெக்டாக அதை பிரித்து அங்கே போய் நிறுத்திட்டு இது சேர்த்துரும். ஸோ அப்போ என்னென்னா, இவ்வளோ நாள் இந்திய மக்கள், இந்திய சயின்டிஸ்ட் மூளையை கசக்கி ரத்தம் சிந்தி வந்து ஒரு இடத்துக்கு வந்தவுடனே இவன் அழகாக காசை கொடுத்து அதை அன்றைக்கி விற்று விட்டாங்க. ஸோ இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில. இந்த சங்கிகள் முதல்ல அறிவை பயன்படுத்தி யோசிக்கணும். மதம்ன்றது வேறு, மதமாச்சரியங்கள்ன்றது வேறு, அகண்ட பாரதன்றது வேறு. கடைசியில் வீட்டில் இருக்க ஆளையே கொண்டு போய் விற்க போகிறாங்க. மொத்தமாக வேண்டாம், மொத்தமாக விற்றுருவாங்க. அன்றைக்கி நீ ஐயோ நாள் வராது, அப்பா நாள் வராது, அப்படி ஒரு நிலையில் தான் போயிட்டுருக்கு. அடுத்து எதை விற்க போகிறாங்க நம்ம பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.